ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஒவ்வொரு நாளும் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட பெயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோனிக்ஸ் மெடிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே அடுத்தது என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலை இடம் புதுச்சேரி அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. சலுகைகள் உணவு அண்ட் தங்கும் இடம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் போஸ்ட் கேட்டகரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது வெல்டர்ஸ் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 5 பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. கீழே தொடர்புடைய வெல்டிங் அனுபவம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வெல்டர்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் வெல்டிங்கில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சாண்டிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கான தகுதிகள் 10ஆம் வகுப்பு அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்களுக்கும் வேலை, 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்களுக்கும் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா லேசர் மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஒரு நபர் தேவைப்படுது. அதுக்கான சம்பளம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தகுதி டிஎம்இனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கானது தான் கொடுத்துருக்காங்க. புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ புதியவர்கள்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறமா ஷீட் பெண்டிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கேட்டகரி, ஒரு நபர் தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம்பளம் விவரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் டிஎம்இ படித்து முடித்தவங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா லேசர் ஆப்ரேஷன் ஹெல்ப்பர் அப்படிங்கிறது 2 பேர் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ எனி 1 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 10ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த நிறுவனத்தில் பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ இல்லை வெல்டிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி என்ன இருந்துச்சோ அவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சலுகைகளை பொறுத்த மட்டும் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓராண்டு ஆன் ரோல் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இலவச உணவு அண்டு தங்கும் வசதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம்பளம் திறமைக்கும் அனுபவத்துக்கும் ஏற்றவாறு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் யாராவது சரியான தகுதிகள் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காங்க, இல்லை மேபி வெல்டரில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மிஷின் ஆப்ரேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நபர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை சரியான பயனுள்ள நபர்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு தகவலை பற்றி யாரையும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாங்கள் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் முற்றிலும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்ககிட்ட பகிரப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.